இந்த வீடியோல நம்ம ஆசிட்டிஸ் வே புரோட்டீன் பவுடரை பத்தி பார்க்க போறோம். ஆசிட்டிஸ் பவுடர்ல என்னெல்லாம் சத்து இருக்கு, எப்படிலாம் அதை யூஸ் பண்ணலாம், நம்ம ஆசிட்டிஸ் பவுடரை எடுத்துக்கிறனால நமக்கு எவ்வளவு சத்து கிடைக்குது, என்ன மாதிரியான சேஞ்சஸ் நம்ம பாடியில் நடக்கும்ன்ற முழு தகவலை இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மள நிறைய பேர் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்காக பல டிப்ஸை ஃபாலோ பண்ணியிருப்போம். பல வகையான சாப்பாடை வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருப்போம். ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்போம், பட்டர் சாப்பிட்ருப்போம், நெய்யெல்லாம் நிறையா சேர்த்துக்கிட்டா குண்டாயிரலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதை ட்ரை பண்ணியிருப்போம். வாழைப்பழம் தொடர்ந்து 40 நாளைக்கு சாப்பிட்டா குண்டாயிரலான்னு கேள்விப்பட்டிருப்போம். அதை ட்ரை பண்ணியிருப்போம். அந்த மாதிரி உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ஒல்லியாக இருக்கிறவங்க நிறைய டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ அதில் சில டிப்ஸ் ஜிம்முக்கு போனால் உடல் எடையை அதிகரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே உடல் எடையை நல்ல விதத்தில் அதிகரிக்கிறதுக்கு நமக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் யூஸ் ஆகுது அப்படின்னா ஆசிட்டிஸ் வே புரோட்டீன் பவுடர் அதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் அதில் சேர்த்துருக்காங்க, எப்படி அதை யூஸ் பண்ணணும், எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஆசிட்டிஸ் பிராண்டோட மாஸ் கெய்னர் காம்போ பேக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காம்போ பேக்கில் ஒன்று 100% பியூர் கார்ப்னால செய்யப்பட்டது, அண்ட் இன்னொன்று வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட். நார்மலான நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் வே ப்ரோட்டீனா என்ன அப்படின்றது. ஸோ ஒரு பேக்கெட் நார்மல் வே ப்ரோட்டீன் அண்ட் இன்னொன்று 100% பியூர் கார்ப்னால செஞ்சது. ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குடித்தா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு, அதாவது போஸ்ட் ஒர்க் அவுட் இல்லைனா ப்ரீ ஒர்க் அவுட் ரெண்டுக்குமே வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த மாஸ் கெய்னர் காம்போ பேக் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 2 ஸ்கூப் பியூர் கார்ப் பவுடரையும் 1 ஸ்கூப் வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட்டையும் 250 to 350 ml தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்படியே குடிச்சிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு இதை பால் ஊற்றி குடிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பால் ஊற்றி கூட குடிச்சிக்கலாம். இந்த மிக்ஸை நம்ம குடிக்கிறனால நமக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா 24 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும், 359 கிலோ கலோரிஸ் கிடைக்கும். இது ஒரு DIY ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ இட் யுவர் செல்ஃப், நீங்களே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட்டில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது முதல்ல அன்ஃப்ளேவர்டு, எந்த ஃப்ளேவருமே இருக்காது உங்களுக்கு. ஸோ சில பேருக்கு வெனிலா ஃப்ளேவர் பிடிக்கும், சில பேருக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர் பார்த்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அன்ஃப்ளேவர்டு. அடிட்டிவ்ஸ் எதுவுமே இதில் ஆட் பண்ணல. எதுவுமே ப்ரிசர்வ் பண்ணுறதுக்குமே அவங்க ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. இதை பதப்படுத்துறதுக்கும் அவங்க எதுவுமே ஆட் பண்ணல. டீநேச்சர்டு எதுவுமே பண்ணல, அன்டீநேச்சர்டு எதுவுமே பண்ணல அவங்க. அதுக்கப்புறம் டெஸ்டட் ஃபார் பியூரிட்டி. பியூரிட்டிக்கு தேர்ட் பார்ட்டி லேபில் கூட அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்கதா பேக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ்லாம் கூட பேக்கெட்லேயே போட்டிருக்காங்க. ஒரு சர்வ், அதாவது ஒரு ஸ்கூப்பில் எவ்வளோ நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, கலோரிஸ் 119 கலோரிஸ் இருக்குது, ப்ரோட்டீன் 24 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, அந்த மாதிரிலாம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிஸி ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை பிஸியாக வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி அத்லட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு போகிறாங்கல்ல, ஒன்று வெயிட் கெயின் இல்லைனா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அந்த பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணலாம். மாம்ஸ் ஆன் த கோ, வீட்டில் இருக்க பெண்கள் கூட இதை யூஸ் பண்ணலாம். அவங்க அவங்களுக்கு சத்து குறைபாடு கண்டிப்பாக இருக்கும். ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்காது, அவங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்காது, சுகர் லெவல் கரெக்டாக இருக்காது. ஸோ அதுக்கு அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த காம்போவில் இருக்க 100% பியூர் கார்போட இதையும் பார்த்துடலாம் நம்ம. அதுவும் இதே சேம் தான், அன்ஃப்ளேவர்டு, அடிட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. வாட்டரில் சாலிபிள் ஆகும், ஈஸியாக வாட்டரில் மிக்ஸ் ஆகிரும். இது ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ, எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே பதப்படுத்துறதுக்காக அவங்க எதுவுமே ஆட் பண்ணல. பியூரிட்டிக்காக தேர்ட் பார்ட்டி லேபில் கூட அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது ஒரு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒன்று. செரிமானம் ஈஸியாக ஆயிரும். இது குடிக்கிறனால நமக்கு செரிக்குமா செரிக்காத அந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. குயிக்காக ஒரு எனர்ஜி பூஸ்ட் நம்ம பாடிக்கு கிடைக்கும். இதை குடிக்கிறனால நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் உடனே கிடைக்கும். இந்த ஜிம்முக்கு போனாலும் நமக்கு ஒரு சோர்வு இருக்கும் எப்போவுமே. ஸோ அந்த சோர்வெல்லாம் இல்லாமல் ஒரு பூஸ்ட் கிடைக்கும் நமக்கு, அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அத்லட்டிக் என்டூரன்ஸை இது ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் GMO இன்க்ரீடியன்ட் இதில் இருக்குது, GMO ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் பார்ட்டி லேப் டெஸ்டட். இதில் இருக்க எல்லா இதுவுமே தேர்ட் பார்ட்டி லேப்லேயும் அவங்க டெஸ்ட் பண்ணி அதுக்கான இதையும் அவங்க வெப்சைட்லலாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆசிட்டிஸ் மாஸ் கெய்னர் காம்போவை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட பையிங் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து வாங்கிக்கோங்க. மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்களை சேர்றதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.